அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் அசாரா. இன்னைக்கு வந்துட்டு என்னோட தங்கச்சி ஷமீரா வந்துட்டு இந்த கிளேஸ் வச்சு ஒரு அழகான ஃப்ளவர் மேக் பண்ண போறா. இப்ப ஷமீரா எப்படி அந்த ஃப்ளவர்லாம் மேக் பண்ணனும்னு காட்ட போறா. என் பேர் ஷமீரா. நான் 2வதுல இருந்து 3வதுக்கு போறேன். இப்போ எப்படி நான் வந்துட்டு கிளே ஃப்ளவர் எப்படி பண்ணணும்னா நான் இப்போ சொல்லி கொடுக்கிட்டா. கிளே வச்சு நான் வந்துட்டு ஒரு அழகான கிளே ஃப்ளவர் காட்ட போறேன். இந்த பாக்ஸ் இதுல இருந்து தான் வந்துச்சு எனக்கு. ஓகே, நான் இப்போ பண்ணி காட்டட்டுமா? ஓகே, இந்த கலர் நான் எடுத்துக்க போறேன். சோ இந்த கலர் எடுத்துட்டேன்னா இந்த இப்படி சின்னசா இருக்க கூடாது. நம்ம வந்துட்டு நல்லா பெருசா ரோல் பண்ணு. இத ஓகே, இப்போ கொஞ்சம் பெருசா வந்துட்டு இப்போ நம்ம நல்லா பெருசா உங்களுக்கு பெருசா வேணும்னா இந்த ஃப்ளவரை நீங்க பெருசா பண்ணலாம். சோ நான் பெருசா தான் பண்ண போறேன். எனக்கு இவ்ளோ பெருசா வந்துட்டு எனக்கு இவ்ளோ பெருசே போதும். இப்போ என்னன்னா சேம் சைஸ்ல தான் இது கட் பண்ணும். ஓகே, பிக்லாம் இல்லனா நைஃப் வச்சு கூட கட் பண்ணலாம். இந்த பசங்களா பாருங்க, சின்ன பசங்களாம் வந்துட்டு கத்தியை யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு வந்துட்டு இந்த கிளே பாக்ஸோட ஒரு சின்ன கத்தி, பிளாஸ்டிக் கத்தி மாதிரி வந்துச்சு. ஆனா வந்துட்டு அது காணா போயிட்டு. சோ நான் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி யூஸ் பண்றேன். ஆனா சேஃபா இருந்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு சேம் சைஸ்ல தான் கட் பண்ணும். வேற சைஸ்ல கட் பண்ணா அது அழகாவே வராது, அசிங்கமா தான் போகும், உங்களுக்கு பிடிக்காது. சோ இந்த சேம் சைஸ்ல இல்லனா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸ்க்கு பண்ணிக்கோங்க. ஆனா வந்துட்டு ஒன்னு வந்துட்டு இவ்ளோ பெருசா இருக்கு, ஒன்னு இவ்ளோ சின்னசா இருக்கட்டும், ஒன்னு இவ்ளோ பெருசா இருக்க வேணாம், அது அசிங்கமா போயிடும். சோ நான் வந்துட்டு இங்க இருந்து கட் பண்றேன். அப்படியே கட் பண்ணிட்டே போறேன். சோ நான் வந்துட்டு கட் பண்ணி முடிக்க போறேன். இந்த எண்ட் ஆஃப் தி சைடு இருக்குதுல, அதையும் கட் பண்ணதான் அம்மா கிட்ட கொடுத்துடுங்க. சோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இல்லாம நீங்க கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சின்னசா ரோல் பண்ணும். இந்த சைஸ்க்கு இருந்தா பரவாயில்ல. இதோ பண்ணி முடிச்சாச்சா? ஃபர்ஸ்ட் ஒன். வந்துட்டு இதே மாதிரி ரோல் பண்ணிட்டே இருக்கலாம். சோ இப்போ நம்ம வந்துட்டு ரோல் பண்ணிட்டு இருக்கிறோமா. உங்களுக்கு வெளில போனா இந்த காலையில போகாதீங்க, சன் வந்துட்டு ரொம்ப வேக்கும் உங்களுக்கு. வெளில ஈவினிங் வேணா போங்க. காலையில வந்துட்டு இது மாதிரி ஃப்ளவர்ஸ் பண்ணுங்க. ஈவினிங் போங்க பரவாயில்ல. ஆனா வந்துட்டு காலையில வந்துட்டு நான் டெய்லியும் உங்களுக்கு கிராஃப்ட் சொல்லி கொடுக்கறேன். அதுல வந்துட்டு நீங்க எவ்வளவு வேணாலும் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களும் புதுசா ட்ரை பண்ணுங்க. ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லைனா இப்போ ஒன்னா உங்களோட இந்த ஃபிங்கரை வச்சிட்டு இப்படியே ஸ்குவீஸ் பண்ணும். அது நான் தப்பா சொல்லிட்டேன். இப்போ பிரஸ் பண்ணும், அதுக்கு மேலதான் போகணும். இங்க பாருங்க, அதுக்கு மேல அதே சைஸ். இங்க பாருங்க, ஒரு லைன் கூட வச்சு பண்ணலாம், இப்படியே போடலாம். அதுக்கு இப்படியே மேல போட்டுட்டே போகணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேற கலர் கூட பண்ணிக்கலாம். Finish doing like this. Now we have to roll. We have to roll. Stem. இப்போ நான் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு ஸ்டெம் வேணும்னா அது ஸ்குவீஸ் பண்ண, இப்போ பிரஸ் பண்ண இல்லைன்னா ஸ்குவீஸ் பண்ணும். அப்படியே அது தூக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ரோஸ் வந்துட்டு இந்த ரோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு இந்த ரோஸ் பிடிச்சிருந்தா நீங்களும் செய்யுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல்ல கிளிக் பண்ணுங்க.
கிரீன் கலர் கிளே வச்சு இந்த கிரீன் கலர் கிளே வச்சு நான் லீவ்ஸ் பண்ண போறேன். உங்களுக்கு லீவ்ஸ் வேணும்னா பண்ணாதீங்க. இந்த சின்னசா எடுத்துக்கோங்க ஒரு பீஸ. நல்லா ரோல் பண்ணும் இந்த பீஸ. அந்த இப்ப பாருங்க அழகான ரோஸ் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இந்த ரோஸ் கொஞ்சம் சைடுல வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஒரு லீஃப் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஸோ லீஃப் வந்துட்டு ஒரு கிரீன் கலர் கிளே எடுத்துக்கோங்க. இந்த கிரீன் கலர்ல லைட்டா ஒரு சின்னசா ஒரு பால் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பால் மேக் பண்ணிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஃபிங்கரை வச்சு இது கீழே பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணக்கப்புறம் இந்த சைட்ல எல்லாம் ஒரு லீஃப் ஷேப் மாதிரி நீங்க ஆக்கணும். ஆக்கிட்டீங்கன்னா ஒரு அழகான லீஃப் வந்துடும். இப்போ நம்ம அழகான பொக்கெட் மேக் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த லீவ்ஸ் வச்சு எல்லாமே வச்சு நான் அழகான ஒரு ஃப்ளவர் பொக்கே மேக் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்க. அந்த பெல் பக்கத்துல இருக்கிற பெல்ல அடிங்க. இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் சம்மர் ஹாலிடேஸ்ல பண்ணுங்க. நானும் உங்களுக்கு டெய்லியும் ஒரு அழகான கிராஃப்ட் காமிக்கிறேன். தேங்க்யூ.